இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், எமது பெயர் என்ன தெரியுமா? நான் யார் என்று உனக்கு தெரிகிறதா என்ன? என் கோபத்துக்கு ஆளாகி விடாது. கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். ஆமா ஆமா. டேய், இத்தனை வயசாவது குறுக்குறா தும்ப. ராஜாதி ராஜர், ராஜாதி ராஜன், மன்னாதி மன்னர் அல்ல, மன்னாதி மன்னர் அல்ல என்னை கண்டு சிரவணங்கி ஜானி சிரவணங்கி தஞ்சம் தஞ்சம் என்று என் பாதம் சரணாகதி அடைய வேண்டும். பாதம் சரணாகதி அடைய வேண்டும். என்னுடைய பெயர்தான் ஆரவள்ளி என்று முறைக்க. ஆரவள்ளிக்கு அவ்வளவு வீரமா? உண்மைதான். உங்களுக்குலாம் இந்த ஆரவள்ளி மாதர் வருகிறாள் என்றால் அண்டம் நடுங்க வேண்டும். அண்டம் நடுங்க வேண்டும். ஆகாயம் தத்தளிக்க வேண்டும். ஆயாளுக்கு எப்படி தத்தரிக்கும்? ஆகாயம் தத்தளிக்க வேணும். ஆகாயம் தத்தரிக்கணும். ஆமா. ஏன் ஆம்பளைங்கன்னா பிடிக்காதோ? இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு ஆண்கள் என்றுவே அறவா பிடிக்காது. என்னாச்சு? ஆமா ஆம்பளை. ஆமா, ஆண்களுக்கு முகத்திலே மீசை. இந்த ஆரவள்ளி பெண்களுக்கு முழங்காலிலே மீசையா? ஏன் சிரிக்கின்றார்? சொல்லிவிட்டு சரி. அம்மா என்னடா சாமி சாமியா இருக்குமா? எனக்கு சம்பளம் கூட வேணாமா? சரி, அந்த முழங்கால இருக்கிற மீசி வெயிட் பண்ணி பாத்துட்டு போ. முழங்கால இருக்கிற மீசி நல்லா உட்காரு. குஞ்சு பாரு, கீழே இறங்கி இறப்பு இருக்குது. கடை விடுவத இந்த ஆரவள்ளி என்னை பெற்றெடுத்தால் என் தாய்
10 மாதம் 300 நாள் 3000 சிவினாடி என்னை தோல் நடுங்க துடை நடுங்க என்னை பெற்றெடுத்தா என் தாய் தந்தை யார் தெரியுமா? யாரு? வா சொல்றேன். அரியணம் 10 மாதம் தந்து வந்தே காசியே இப்படி மண்ணு தின்னு இருக்குதுன்னா நீ எந்த அதான் ரோபோட்டு இருக்கும். அடடா வீட்டுக்கு போவாதன்னா தான் என்ன பூத்து ஓடுறாங்களே. ஏன் பாப்பா என்ன ஆச்சு? உட்காருங்களேன். இந்த ஆரவல்லி என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் கனகவல்லி. தாயார் கனகவல்லி. ஆமா. தந்தையார் என்னுடைய தந்தையார் காசி ரெட்டி என்று சொல்லலாம். காசி ரெட்டி. நாங்கெல்லாம் ரெட்டி பெண்கள். நீங்களாம் எப்படி? ரெட்டி பெண்கள். ரொட்டி பெண்கள். ஏய் ரெட்டி ரெட்டி பெண்கள். ரெட்டி பெண்கள் சொல்றியே அப்படி காசி காசி ரெட்டி. காசி ரெட்டிக்கும் காசி ரெட்டிக்கும் கனகவல்லிக்கும் நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர்? சேர்ந்து பிறந்து சேனைப்பால் ஒன்று, கூடி பிறந்து கூட்டுப்பால் ஒன்று. நாங்கள் சரியாக எத்தனை பேர் பிறந்தோம்? யார் யார் பிறந்தோம் சொல்லட்டுமா? அட செந்திலே
ஆச்சு ஆட்டாரத்தா 8 பேண்ட் போட்டுருக்கிறேன் எப்படி உட்காரு ஆடு மில்ல கோழி மில்ல கம்முன்னு உட்காரு காசி ரெட்டிக்கு கனகவல்லிக்கும் நாங்க சரியாக 7 பெண் குழந்தைகள் பிறந்தோம் சரியா 7 பெண் குழந்தைகள் ஆரவள்ளி சூரவள்ளி நடினவள்ளி ஒய்யாரவள்ளி விசித்திரவள்ளி மலையாள ஜக்கம்மா பகவதி நாங்கள் சரியாக 7 பேர் பிறந்து நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டணத்தில் ஆணுக்கு ஆணாக பெண்ணுக்கு பெண்ணாக ஆனரசு பட்டகுட்டு ஆண்டு வருகிறோம்டா யாராரு சொன்ன ஆரவள்ளி சூரவள்ளி நடினவள்ளி ஒய்யாரவள்ளி ஜக்கம்மா பகவதி ஓ ஆரவள்ளி சூரவள்ளி வெள்ளிவள்ளி நங்கவள்ளி காரவள்ளி ஊர் பேர் சொல்லிட்டு எங்கடா சாட்டேங்கடா என்ன வெந்து இருக்குதா 7 பேர் பிறந்து நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஆண்கள் என்றவே அறவா பிடிக்காது ஏமா ஆணுக்கு துணை பெண்ணு ஆமா பெண்ணுக்கு துணை ஆணு ஏன் ஆம்பளைய பிடிக்கல ஏன் எல்லாம் போட்டு அழிச்சுட்டாங்களா பண்ணிவிட்டாங்களா என்னடா என்ன ஆச்சு ஏன் என்ன காரணம் ஆண்கள் என்றவே அறவா பிடிக்காது ஆனா உனக்கு கழுத்துல இருக்கக்கூடிய என்னன்னு கேக்குற கழுத்துல என்ன இருக்குது தாலிக்கவர் ஆமா ஆம்பளையே பிடிக்காது தாலிக்கவர் என்னமா பைத்தி கூதிய உனக்கு ஆண்கள் என்றவே அறவா பிடிக்காது என்று சொன்னேன் அல்லவா இந்த தாலியை கட்டியது யாரு அவர் எப்பேற்பட்டவர் அவர் எக்குலத்து அரசர் தெரியுமா எக்குலத்து அரசர் நாங்க சரியாக 7 பெண் குழந்தைகள் 7 பெண் குழந்தை நான் ஒன்றே ஒருவன் மட்டும் பெரியவள் அன்றொரு நாள் என் தங்கைமார்கள் அழைத்துக் கொண்டு நான் எங்க சென்றேன் நந்தவன புதுமை ரசித்துக் கொள்வதற்காக நந்தவனம் சென்றேன் ஆமா அப்பொழுது யார் வந்தார் பக்காசூரனாகவட்டவன் வழியில் வருகின்ற பொழுது என்ன வழிவந்தமாக வா நம்ம இருவரும் ஒன்று சேருவோம் அப்படி என்று பக்காசூரனாகவட்டவன் என்னிடத்தில் வந்தான் அப்பொழுது என் தங்கைமார்கள் இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி என் தங்கைமார்களை நீங்கள் சற்றே அனுபவத்தில் இருங்கள் அப்படி என்று அப்பொழுது நான் என்ன செய்தேன் வா உல்லாசலாம் இருக்கலான்னு கூப்பிடுறான் யாரு பக்காசூரனாகவட்டவன் அப்பொழுது என் தங்கைமார்கள் அனுப்பிவிட்டு நான் என்ன சொன்னேன் உன்னிடத்தில் வீரம் தீரம் இருப்பதாக இருந்தால் என்னிடத்தில் சண்டை சவால் போர் செய்த பார்ப்போம் அப்படி என்று அந்த பக்காசூரனிடத்தில் சவால் விட்டு ஆமா இருவருக்கு சண்டை ஏற்பட்டது அந்த நயவஞ்சகனாகவட்டவன் என்னை கட்டி சேர்த்து விட்டாரா என்னை கட்டி சேர்த்து விட்டான் அவிடத்து ஜெயம் பெற முடியாமல் என்னை கட்டி சேர்ந்த உடனே அதே இடத்துல ஒரு குழந்தைதான் ஆமா அவளுக்கு என்னுடைய மகள் யாரு பல்வரசாள் ஆமா வெய்ய முகம் படாமல் படிக்கு இதோ நிலக்கண்ணாடி அடியில வைத்திருக்கின்றேன் யாருக்குமே தெரியாது என் தங்கைமார்களுக்கு நான் திருமணம் செய்ததே தெரியாது ஆமா நான் போய் சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி தெரியா அப்படியா ஆமா வாங்கி தருவாரு அப்பொழுது பிறகு என்ன நடந்தது என் கணவராகப்பட்ட சண்டாளன் நயவஞ்சகன் சதிகாரன் பெற்ற பலிகாரன் என் கணவராகப்பட்ட பக்காசூரன் என்ன ஆனார் தெரியுமா
ஜெகன் கதிகாரம் கட்ட பலிகாரன் என் கணவராக பக்காசுரனை சண்டால பீமனாகப்பட்டவன் ஆக்குப்பால் கிழித்திருந்தாரடி. என் கணவரை மடித்த மனப்பாவி, என் கொண்டவனை மடித்த குடம்பாவி சதிகாரன். அவன் எப்பொழுது வருவான் என்று, எப்பொழுது என் படியை தீர்க்க வேண்டும் என்று நான் அவளோடு காத்திருக்கிறேன். அதனால இதோ இந்த நேரான நேர்கிழக்கு நெல்லூர் பட்டினத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் அதனால என் தங்கைமார்கள் அந்த புறத்தில் இருக்கிறார்கள். உள்ள வரதுக்கு அனுமதி கிடையாது. ஆண்கள் என்றுமே அறமா பிடிக்காது. ஆமா. அதனால் என் தங்கையாகப்பட்ட சூரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி அந்த புறத்தில் இருக்கிறார். அக்கா அழைத்தார் என்று அதிசீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். யாரை கூட்டிட்டு வரது? இப்பொழுது சூரவல்லி அந்த புறத்தில் இருக்கிறார். சூரவல்லியா? ஆமா. சரி, அவள் அழைத்து வர. இவ்விதமாகத்தானே ஆரவல்லியாகப்பட்டவள் தன் தங்கையாகப்பட்ட சூரவல்லி அழைக்க சூரவல்லி சபைக்கு தருவார் மற்ற விஷயம்